வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வலப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் நீலகிரி மாவட்டம் நிம்மதியான மக்கள் வாழும் ஒரு மாவட்டம் என்று இருந்த காலம் போய் நிம்மதி இழந்து வாழுகின்ற மாவட்டமாக இன்றைய நிலைக்கு மாறிவிட்டது என்று மக்கள் குமுறும் நிலைக்கு சென்றிருக்கிறது நீலகிரி மாவட்டம். வனங்களை ஒட்டி இருப்பதால் நீலகிரி மாவட்டத்தில் வனவிலங்குகளுடைய தொல்லைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கடந்த சில வருடங்களாக இதைப்போல நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாவது சுவிட்சர்லாந்து என்று அழைக்கப்படுகின்ற வான்மேகங்கள் தரையில் தவழுகின்ற அந்த ஊரில் கோத்தகிரி அருகே தனியார் குடியிருப்பில் பகல் நேரத்தில் வளர்ப்பு நாயை வேட்டையாட சுதந்திரமாக வந்த சிறுத்தையை பார்த்த அந்த குடியிருப்பு மக்கள் அச்சத்தோடு இதை தெரிவித்திருக்கிறார்கள். குடியிருக்கும் தற்போதைய பகல் நேரத்திலேயே இந்த சிறுத்தை புலியின் நடமாட்டம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். கோத்தகிரி அருகே உள்ள மேல்தட்ட பள்ளம் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பு தற்போது பகல் நேரத்தில் காலை 9 மணி அளவில் வளர்ப்பு நாய் வேட்டையாட சிறுத்தை ஒன்று இந்த பகுதிக்கு வந்தது. பகல் நேரத்தில் உலாவ வந்த சம்பவம் குடியிருக்கும் அந்த பகுதியினுடைய மக்களுக்கு பெரிதும் அச்சத்தை ஏற்படுத்தும் உள்ளது. உடனே கூண்டு வைத்து இது பிடிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த சிறுத்தை புலி வருகிறது, அச்சமில்லாமல் பதுங்கி அல்ல, கம்பீரமாக வருகிறது. வந்து வளர்ப்பு நாய்கள் 2 கூண்டிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கூண்டுக்கு அருகிலே சென்று இந்த கூண்டை திறப்பதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா, திறக்க முடியுமா என்று தன்னுடைய கண்களால் நோட்டமிடுகிறது, கால்களால் தட்டி பார்க்கிறது. தட்டினால் திறந்து கொள்ளுமா, திறப்பதற்கு வழி இருக்கிறதா என்று பார்க்கிறது. ஆனால் அந்த நாயோ அச்சமின்றி தைரியமாக இந்த சிறுத்தை புலியை எதிர்ப்பதற்காக குரல் கொடுக்கிறது, குலைக்கிறது. வாடா, வந்து பாரடா, உன்னை நான் என்ன செய்கிறேன் பாரடா என்று சொல்லுகின்ற நிலையில் அந்த நாயும் குறைத்து கொண்டிருக்கிறது. சிறிது நேரம் முயற்சி செய்கிறது, அங்கும் இங்கும் நடக்கிறது. இது நடக்காது, இந்த கூண்டை திறக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு அந்த குடியிருப்பின் பகுதியிலே சுற்றுகிறது. அந்த கேட்டுக்குள் போகிறது, அங்கே கழிவறை பக்கத்திலே போகிறது. பிறகு உள்ளே செல்லுகிறது. உள்ளே சென்று அங்கும் இங்கும் நோட்டமிடுகிறது. ஒன்றும் கிடைக்கவில்லை. நாயினுடைய குறையோ நாயினுடைய சத்தமோ குறைக்கின்ற அந்த குறைப்பின் கம்பீரமோ இதை சிறிது அச்சம் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறோம். ஆகையினால் மெல்ல அது அப்படியே சென்று விடுகிறது. இந்த காட்சியை அங்கே இருக்கின்றவர்கள் படம் பிடித்திருக்கிறார்கள். இதனை நினைவில் கொண்டு அந்த சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கை எழுந்திருக்கிறது. இரவு நேரம் என்றிருந்தால் கூட பரவாயில்லை, இந்த சிறுத்தை புலி வந்து போனதை கண்டிருக்க மாட்டோம், அச்சம் கொண்டிருக்க மாட்டோம். ஆனால் பகல் நேரம் 9 மணி அளவில் வேலைக்கு செல்லக்கூடிய நேரம், தேயிலை தோட்டங்களுக்கும் இன்னும் மலை காய்கறி பயிரிடும் தோட்ட தொழிலாளர்களும் பள்ளிக்கு செல்லும் மாணவிகள் என்று பலரும் இந்த 9 மணி அளவில்தான் நடமாட்டம் அதிகளவு இருக்கும். மழை என்பதனால் அன்று சற்று குறைவாக இருந்திருக்கிறது. ஆகவே வனத்துறையும் அரசு அதிகாரிகளும்
அரசும் இதை பார்த்து நடவடிக்கை எடுத்து இந்த சிறுத்தை புலியை கூண்டு வைத்து பிடிப்பார்களா? பிடிக்கும் அந்த நாள் எந்த நாள் என்ற கேள்விதனை அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் கேட்டதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் கோத்தகிரி பகுதியிலே இருந்து இதனை தெரிவித்திருக்கிறார். இந்த காட்சியை இப்போது காண்போம். இது போன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் உடனுக்குடன் காண உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபில் சென்று நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி நீங்களும் வங்கத்தினராக மாறுங்கள். நித்தமும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்